பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு தியான பகுதியை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசுவின் வருகை பற்றியான விளக்கங்கள். இயேசுவின் வருகை எப்படி இருக்கும்? இயேசு வந்து பரலோக ராஜ்யத்துக்கு யாரையெல்லாம் பாத்திரவான்கள் என்று சொல்லி இருக்கிறார், யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு என்ட்ராக முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு சிறிய சிறிய பகுதியாக நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் கூட நம்ம இயேசுவின் வருகை பற்றியான தியான வசனத்துக்காக எது எடுத்திருக்கோம்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை இந்த 2 வசனத்தை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து அடையாளங்கள், ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் என்னன்னு சொல்லி சீஷர்கள் கேட்கும் போது இதைதான் அவர் முதலாவதாக சொல்லுகிறார். வஞ்சிக்கப்படாதிருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவங்க நீங்க நம்புற அளவுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கூட செய்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். பிரியமானவர்களை, இப்பொழுது கூட நம்ம கைகளை ஒரு சிறிய ஒரு தழும்போ ஒரு புண்ணோ ஏதோ இருக்குதுன்னு வைங்களேன், அந்த கள்ள தீர்க்கதரிசி நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக அந்த மாம்சத்தை, சிறிய குழந்தையின் மாம்சத்தை கூட மாற்றி விடுவான். அப்பொழுது கூட நம்ம அதை பார்த்துட்டு இவர்தான் கிறிஸ்துவ என்று சொல்லி நாம் நம்பிடக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கத்தக்க மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் செய்வானாம். ஆகையினால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அவருடைய வருகை குறித்தான ஒரு பயம் நமக்கு தேவை. தேவன் வருகிறார் என்றால் நாம் ஆயத்தமாக அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கும் புத்தியுள்ள கன்னிகைகள் எப்படி அவர் வருகிறார் என்று சொல்லி, ராஜா வருகிறார் என்று சொல்லி ஆயத்தமாயிருந்தார்களோ, அதே போல நாமும் ஆயத்தமாயிருக்கிறதுக்காக அழைக்கப்படுகிறோம். அவருடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம். நாளைக்கு கூட தேவன் வரலாம், யாருக்கும் தெரியாது. ஆகையினால் நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணி ஆயத்தமா இருப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். இன்னும் தினமும் இந்த 3 நிமிடத்திற்குள்ளான இந்த ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு சிறு வேத பகுதியாக நாம் எடுத்து ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும், யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக தேவன் கூறுகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நீங்களும் இது என்னோடு கூட இதுல இணைந்து கொள்ளுங்க. அந்த வேதப்பாட பகுதியில என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஆண்டவருடைய வருகைக்கு நாமும் ஆயத்தமாகுவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.